கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியம் பெள்ளாதி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி வெண்மணி நகர். இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியிலிருந்து சுமார் 100 மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள். இதில் தென் பொன்முடி எனும் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மட்டும் சுமார் 60 மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள். வெண்மணி நகர் பகுதியிலிருந்து பள்ளிக்கு செல்ல 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து தென் திருப்பதி 4 சாலை சந்திப்பு பகுதியில் பஸ் ஏறி பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் பள்ளி குழந்தைகளின் இடைநிற்றலும் அதிகமாக உள்ளது. இந்த பகுதியில் டவுன் பஸ் நிறுத்தம் வேண்டும் என மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், கோவை மாவட்ட ஆட்சியர், வட்டார போக்குவரத்து அலுவலர் மேட்டுப்பாளையம், அன்னூர் வட்டார போக்குவரத்து கிளை மேலாளர் என பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்து இருப்பினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உடனடியாக பஸ் நிறுத்தம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. குமரன் குன்று, அப்புறம் தேரம்பாளையம், அப்புறம் ராமம்பாளையத்துலேருந்து இங்கேருந்து 100க்கும் மேற்பட்ட 100 குழந்தைகள் பக்கத்தில் 1லேருந்து +2 வரைக்கும் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க. அதில் ராமம்பாளையத்துலேருந்து வந்து ஒரு 10-20 குழந்தைங்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆட்டோ வந்து கூட்டிகிட்டு போயிடுது. அதை விட்டுட்டு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் குமரகுன்று போகிற குழந்தைங்க மட்டும் 60 குழந்தைங்களுக்கு மேலே வராங்க. அவங்க வந்து டெய்லி வந்து பஸ்ஸு ஏறணும்னா இங்கேருந்து வந்து வெண்மணி நகர்லேருந்து பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு குறைஞ்சது 2 கிலோமீட்டர் வருது. 2 கிலோமீட்டரில் வரதுனால நாங்கள் வந்து 2009லேருந்து இங்கே குடியிருக்கிறோம். நாங்கள் அது வரைக்கும் குழந்தைங்க வந்து அப்போ 10 பேர் 20 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் குடியிருக்கிறதுனால குழந்தைங்க வந்து மக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அதனால் படிப்புக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. பஸ்ஸுக்கு பிடிச்சி போகிறக்கு வேண்டி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவரும் வந்து எங்களுக்கு வந்து சரி பண்ணித்தரேன்னு தான் சொன்னாப்படி. அவரே வந்து எங்களை வந்து பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ ஏகே செல்வராஜ்கிட்டே எங்களை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட பரிந்துரை லெட்டர் ஒன்று வாங்கி கொடுத்தாப்பிடிங்க. அந்த பரிந்துரை லெட்டரோடு வச்சு தான் நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் டிப்போவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோம். பரிந்துரை டிப்போவுக்கு லெட்டர் கொடுத்தோம். அன்னூர் டிப்போவுக்கும் ஏகே செல்வராஜோட பரிந்துரை லெட்டரோட அன்னூருக்கும் டிப்போவுக்கும் நாங்கள் வந்து மனு கொடுத்தோங்க. அதே பரிந்துரை லெட்டர் வந்து ஆர்டிஓவுக்கும் கொடுத்துருக்குறோம் பரிந்துரை லெட்டர் வச்சு. அதனால் இவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். கமர்ஷியல் சார்கிட்டையும் பரிந்துரை லெட்டர் வந்து வச்சு கொடுத்துருக்குறோம். ஏகே செல்வராஜ் அவர் வந்து அவர்னால் என்ன நடவடிக்கை முடியுமோ அதையும் அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. லோக்கலில் இருக்கிற பிரசிடென்ட் பூபதி தலைவர் அவரும் செஞ்சு கொடுத்துருக்குறாரு அப்படிங்க. அதனால் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து எங்களுக்கு பரிந்துரை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. அரசு தலைவர்கள் தான் அரசு அதிகாரிகள் தான் வந்து எங்களுக்கு பரிந்துரை பண்ணாமல் இன்னும் எத்தனை போக்காக இருக்கிறாங்க. வயசானவங்க, பெரியானவங்க, அந்த மருத்துவ தேவைகளுக்காக போகிறவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களாலேயும் 3 கிலோமீட்ரு மதிய நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் இந்த நேரத்துல எல்லாம் அவங்க மருத்துவ வசதிக்கு போகிறவங்களுக்கும் சிரமமாக தான் இருக்குது. அப்புறம் கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் பஸ் ஏற வேண்டிய சூழலாக இருக்குது. இது வந்து ஒட்டுமொத்தத்துக்குமே இந்த பேருந்து நிறுத்தங்கிறது வந்து அனைத்து மக்களுக்கும், பள்ளி குழந்தைகளுக்கும் மிகவும் அவசியம். இங்கே எப்படி அவசியமோ அதே மாதிரி பெரியவங்களுக்கும் இந்த குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிற தாய்மார்களுக்கும் மிக அவசியமாக தேவைப்படுதுங்க. போன மாதம் வந்து கலெக்டர், அதாவது மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்து மனு கொடுத்தோம். குழந்தைங்க நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கூலி வேலைகளுக்கு போகிற ஜனங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை கிளம்பி அவங்க போயிடுறாங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்களா என்னங்கிறது தெரியறதில்ல. அவங்க குடும்ப சூழலில் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் பஸ்ஸு போயிடுச்சு, பஸ்ஸை பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து குழந்தைங்க நிறைய பேர் இடைநிற்றல் நடக்குது. ட்ராப் அவுட்டுங்கிற விஷயம் நடக்குது. பேக் தூக்கிட்டு போகிறது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. 3 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போகணும். காலையில் ஒரு 7 மணி நாங்கள் போய் கிளம்புனா அங்கே போய் சேர்ந்துடலாம். காலையில் வீட்டு சாப்பிட்றது அவசரமாக தான் சாப்பிடணும். இல்லைன்னா சாப்பிடாம போயிடும். நாங்கள் வந்து வெண்மணி நகரில் இருக்கிறோம். இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் வெயிட் வந்து நிறைய தூக்கிட்டு போகிறதுனால சில டைம் வந்து பஸ்ஸு விட்டுறோம். அதனால் நாங்கள் லீவ் எடுத்துகிட்டு இருந்துடுறோம். அப்போ மிஸ்ஸும் திட்டுறாங்க. அதனால் எங்களால் படிக்க முடியுதுல ஒழுங்கா. இப்போ வெண்மணி நகர்லேருந்து 4 ரோடுக்கு மேலே நடந்து வரணும். அப்புறம் குமரகுஞ்சிலேருந்து தென்பொன்முடிக்கு உள்ளே போகிறதுக்கு நடந்து போகணும். அப்போ தான் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். அங்கேருந்து நடந்து வர்றதுக்கே ரொம்ப சோர்ந்துருவோம். அப்புறம் வீட்டுக்கு போய் படுத்துருவோம். வேலை ஒரு வழி செய்ய ஹோம்ஒர்க் எழுத முடியாது. அப்புறம் காலங்காத்தால் எழுந்திரிச்சு கிளம்புவோம். ஆனால் சாப்பிடாம போயிடுவோம். எதுக்காச்சும் லேட்டாகி பஸ்ஸு விட்டுருவோம். அதனாலேயே படிப்பு இதாகுது. இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகிறதுனால நான் அக்கா 8வது நின்றுருக்குறாங்க.
பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இல்லாதனால அங்கேருந்து நடந்து போகணும் அப்படிங்கிறதுனால 8லேயே நின்றுட்டாங்க. பஸ்ஸு விட்டா லீவ் தான் போடணும், அதுக்குன்ட்டு ஒரு டே வந்துட்டு மிஸ் பண்ணுவோம். அதில் நடக்கிற பாடமெல்லாம் மிஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நின்றுச்சுன்னா நாங்கள் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணலாம், ஹோம்ஒர்க் பண்ணலாம், படிக்கலாம், சீக்கிரம் வந்துச்சு சாப்பிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்து பஸ் ஏறலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 3 ஸ்டாப் தள்ளி போய் தான் 3 ஸ்டாப் தள்ளி போய் ஸ்கூலுக்கு போகிறோம். அது இங்கே ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வந்துட்டு 5 o'clock முடிச்சிடுறாங்க. ஆனால் 1 hour வந்துட்டு வீணாக பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டியதாக இருக்குது. 6 o'clock தான் பஸ் வருது. அந்த 1 hour வந்துட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா 5 o'clock சமயத்தில் ஒரு பஸ்ஸு டவுன் பஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் நைட்டு வேலைக்கு போகிறோங்க. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வரப்போது எங்களுக்கு பஸ் ஸ்டாப் இல்லைங்க. அங்கே இறங்கி தான் நடந்து வரணுங்க. இறங்கி நடந்து வரப்போது ஆளுங்கள்லாம் ரோட்டில் ஆம்பளைங்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க போது நாங்கள் நடந்து வர முடியறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரம் அங்கே 4 பேர் 5 பேர் சேர்ந்த உடனே தான் வர மாதிரி இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு பஸ் ஸ்டாப் தேவைப்படுதுங்க. குழந்தைங்களுக்காண்டி எங்களுக்காண்டி வேணுங்க பஸ் ஸ்டாப். இதுகுறித்து காரமடை வட்டார வளர்ச்சி அலுவலர் கூறியதாவது, அவிநாசி மேட்டுப்பாளையம் சாலையானது தற்போது விரிவுபடுத்தப்படும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் முடிந்த பிறகுதான் பேருந்து நிறுத்தத்திற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே சமயம் பேருந்து நிறுத்தம் தொடர்பாக போக்குவரத்து துறைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதுகுறித்து கோவை மாவட்ட போக்குவரத்து துறை உதவி மேலாளர் கூறியதாவது, அந்த பகுதிகளை அதிகாரிகளை பார்வையிட சொல்கிறேன். புதிய பேருந்து நிறுத்தம் கேட்டு மனு கொடுத்துள்ளதால் உயரதிகாரிகளுடன் கலந்து பேசிவிட்டு முடிவு எடுக்கப்படும் என்றார்.